கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதற்கு பிறகு அதற்கு தீர்வுகளையும் சந்தித்து அதை ஒரு நல்லபடியாக முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நல்லபடியாக அதை தொழில் நடத்தலாம். இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. சின்ன சின்ன தடைகள் இருக்கோ அந்த தடைகள்னால நீங்கள் பயந்துக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு 3 விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். தொழிலையாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்துலையாக இருக்கட்டும், அல்லது ஒரு முக்கியமான செயல் சார், ஒரு குடும்ப ரீதியான விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும், பொதுவான சில வாழ்க்கையில், அதாவது பொது வாழ்க்கையில் நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அரசியல் இந்த மாதிரி சோசியல் சர்வீஸ் இந்த மாதிரி போகிறீங்கள, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டு இருந்த ஒரு அற்புதமான மனிதருக்கு இந்த வீடியோ. ஒரு நிறையா பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லாம் கேட்டுட்ருப்பீங்க, சார் இந்த விஷயத்துக்காக காத்துட்ருக்கோம், இது நடக்குமா, இந்த விஷயத்துக்காக காத்துருக்கு, இது நடக்குமா. நிறைய பேர் எப்படி கேட்குறீங்கன்னா, திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. திருமணம் நடந்தவர்களுக்கு அருமையான வாழ்க்கை இருக்குது, இதுக்கு மேலே சண்டை சச்சரவுகள்லாம் இருக்குது சார், அதெல்லாம் சரியாகுமா, எல்லா பிரச்சனையும் சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே போல் குழந்தை பேருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணியிருப்பீங்க, குழந்தை பேர் கிடைக்குமா, அதுக்கான கேள்விக்கான பதில்கள், இது எல்லாமே இந்த வீடியோவில் நடக்கும். முக்கியமாக ஒன்று, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஸ்டேபிள் ஆகுமா, கடன் தொல்லை நீங்குமா, உடல் ஆரோக்கியம் பெருகுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் எக்கச்சக்கமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றும் நான் பதில் சொல்லிட்டே வரேன். அது ஏஜ் வைஸாக நான் சொல்லிட்டே வரேன். அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் சொல்லிட்டே வரேன். வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு இன்னொரு 1 மாத காலத்திற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படுகிற ஒரு காலகட்டங்களாக இருக்குது. இந்தியாவை தாண்டி நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த சனிப்பெயர்ச்சியில் ஸ்டார்டிங் ஒரு 3 மாத காலமே உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு பார்த்துருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு 1 மாத காலம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டங்கள் தாண்டிச்சுன்னா அற்புதமான காலகட்டம் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது பாயிண்ட் 1. அதே போல் இந்த கன்னிராசியில் இருக்கிற வெளிநாட்டு வாழ் மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு பணங்களை உள்ளூரிலிருந்து அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு மாத காலம் அல்லது 2 மாத காலம் அதிலேருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் அப்படி தப்பிச்சு வர மாதிரி இருக்கும். அதாவது வேலை மாற்றமோ அல்லது பண வருவாயில் ஏதோ சிக்கலோ, இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு தொழில் ரீதியான பிரச்சனைகளோ நீங்கள் சந்தித்து அதை சரியாகிற மாதிரி இருக்கும். இது இந்த ராசிக்கு மட்டும் இல்லை, இந்த ராசியோடு இருக்கக்கூடிய லக்கினக்காரர்களுக்கும் அது பொருந்தும். அதே போல் பொறுமையாக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு லக்காக தான் வந்திருக்கு. நீங்கள் ஆளே பொறுமையான ஆள் தான். நீங்கள் உங்களை என்ன தான் ப்ளே பாய் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு உங்களை காரணம் சொன்னாலும், நீங்கள் ஒரு அற்புதமான பிறவி. இந்த பிறவியில் பிறந்ததற்கு, கன்னிராசியாக பிறந்ததற்கு வருந்துபவர்கள் பலர் இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலில் இத்தனை நாட்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம், உங்களுக்கு வயசே 40 தாண்டி இருக்கலாம், இதுக்கு மேலே என்ன சார் சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கலாம். இனி வரக்கூடிய காலங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான காலங்களாகவே தான் அமையுது. அதுவுமே இன்னும் 5-6 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு இன்னும் டாப் மோஸ்ட் காலங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் இது பரவாயில்லையா இருக்குது. இப்போ நிறைய பேர் காத்துட்டு இருந்த சில விஷயங்களை பற்றி நம்ம பேசிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். ஸ்டெப் எடுத்தால் அதற்கான முதல் ஒரு செய்திகள் வர ஆரம்பிக்கும். அந்த செய்திகள் சின்ன சின்ன தடைகளை சந்தித்து தான் உங்களுக்கு வெற்றியாக கொண்டு வரும். அதில் ஒரு சிலருக்கு முதல் தகவலே வெற்றி அமையலாம். எப்படி சார் ஒவ்வொருத்தருக்கும் முதல் தகவலே வெற்றி அமையுது, இது யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தசாபுத்தி வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு அது கண்டிப்பாக ஆப்டாக பொருந்தும். அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, தசாபுத்தி வலுவாக இருக்கா அப்படி இல்லை எப்படி தெரிஞ்சுது? நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நடப்பு தசாபுத்தி உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவார். நடப்பு தசாபுத்தியை வச்சு உங்களுடைய அடுத்த ஸ்டெப் ஆஃப் மூவ்மெண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஸ்டெப் ஆஃப் மூவ்மெண்ட்டில் உங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது, அதில் தசாபுத்தியை பொறுத்து உங்களுக்கு முதல் விஷயத்துலேயே முதல் தகவலே உங்களுக்கு ஓகே ஆயிருமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார் அதில் சரியாக தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஓடிட்டுருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிளியராக உங்களுக்கான பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை கொடுத்துருவாங்க. சரி சார், இப்போ இந்த கன்னிராசி பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அது தடைகளை சந்தித்து அது ஒரு வெற்றியாகும் அப்படின்னு கேட்டால், குழந்தை பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்கள், இது நான் சொல்கிற தகவலை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ரெக்கார்ட் கூட போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் யாருக்கா ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில் இருக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசி நண்பர்கள் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான காலகட்டம். தயவுசெய்து உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு உங்களோட தசாபுத்தி மேட்சாக இருக்குதா, உங்களோட கணவரோட தசாபுத்தி மேட்சாக இருக்கா, இல்லை மனைவியோட தசாபுத்தி மேட்சாக இருக்கா, இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு, மேல்மலையனூர் தெரியுங்களா, திருவண்ணாமலை போனீங்கன்னா அந்த பக்கத்தில் மேல்மலையனூர், ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை ஆலயத்தில் வணங்கிட்டு தான் மேல்மலையனூர் போய் வணங்குவாங்க. ஸோ திருவண்ணாமலைக்கு போகிறீங்க, அங்கே வணங்குறீங்க, அதுக்கடுத்து மேல்மலையனூர் போகிறீங்க, மேல்மலையூரில் போய் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மா வழிபட்டு வரீங்க.
இது தாய் தந்தையரை வணங்குவதற்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உங்களுடைய முன்னோர்கள் பாவம் இருந்தாலும் அதன் மூலமாக கழியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஸோ குழந்தை பேர் தடைபட்டு இருக்குது அப்படின்னா உங்களோட முன்னோர்களுடைய வம்சாவளியினுடைய பிரச்சனை ஏதாவது இருக்கா, சாபங்கள் ஏதாவது இருக்கான்னா செக் பண்ணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ பழனி போயிட்டு வாங்க. பழனியில் கீழே திரு ஆவினன்குடி அப்படின்னு பழனி கோயில் அடிவாரத்துலேயே நீங்கள் படிக்கட்டு ஏறிங்க பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டு பெரிய தூண் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, 4 தூண் அது பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸு விநாயகர் கோயில் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்லேயே இருக்கும். அந்த கோவிலின் பெயர் திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோயில். குழந்தை ரூபத்தில் அந்த கடவுள் வந்திருக்கும். பழனி 3ஆம் படைவீடுங்கிறாங்க. கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தான் 3ஆம் படைவீடு. அதுக்கப்புறம் பழனி அந்த கோயிலுக்கு பக்கத்திலே போகிற அந்த இறைவனுடைய அருளால் ஒரு சிலையை உருவாக்குறா. அதுதான் நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட பழனி தண்டாயுதபாணி சிலை. ஸோ நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுறீங்க. அதுக்கப்புறமே மேலே போயிட்டு மேலே பழனியில் இருக்கக்கூடிய போகர், அதுக்கப்புறம் தண்டாயுதபாணி பால தண்டாயுதபாணி வழிகிட்டு பால தண்டாயுதபாணி வழிபட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே போகர் இறைவன் இருப்பார். உள்ளே நீங்கள் நிறைய பேர் கும்பிட்டுருப்பீங்களா என்னன்னு தெரியல. உள்ளே போகரனுடைய ஜீவசமாதி இருக்கும். அங்கேயும் போய் வழிபட்டு வரலாம். மிகப்பெரிய நன்மை உண்டு. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இப்போ நான் சொன்ன கோயில்களுக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே மாதிரி கன்னிராசியில் இருக்கிறவங்க கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது சலசலப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு இப்போ நான் சொல்கிறேன், எந்த ராசியாக இருந்தாலும் சரி, கன்னிராசியில் எந்த ராசியாக இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அப்படியே சலசலப்புகள் இருக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அப்படிங்கிற கோவிலில் மேலே அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்கும். அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தில் திருமணமானவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய் மாலை மாற்றிக்குவாங்க. அதேமாதிரி சாமிகிட்ட வச்ச மாலையை வாங்கி போட்டு விடுவாங்க. ரொம்ப வயதானவங்க 60 வயதுக்கு திருமணம்னால நடக்கிறவங்க அங்கே போய் மாலை மாற்றிக்குவாங்க. அந்த கோயிலே திருக்கல்யாணம் மாதிரியெல்லாம் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது ஒரு அற்புதமான சம்பதி சமேஸ்வரர் கோயில். ஒரு தம்பதியாக போகிறீங்க அப்படின்னா தம்பதி சமேதரா அற்புதமான ஒரு கோயில். அந்த கோயிலோட வரலாறு எங்கேயும் இருக்கும். வெள்ளை நவபாசனத்தால் செய்யப்பட்ட சிலை, அதுலேயே செங்குட்டு வேலவர் சிலை இருக்கும். அதாவது தாயும் தந்தையும் ஒரு சிலையில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பாங்க. ஒரு காலில் கொலுசு போட்டிருக்கும், ஒரு காலில் கொலுசு இல்லாமல் இருக்கும். பாதி சீலையும் பாதி ஆண்கள் உடுத்தக்கூடிய வேட்டியும் ஆடையும் போட்ட மாதிரி இருக்கும் சிலை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் வெள்ளை நவபாசனத்தால் செஞ்சுருக்கு. ஃபேஸே அதில் காட்டியிருக்க மாட்டாங்க. ஃபேஸே அதில் தெரியாது. ஃபுல்லாக அப்படியே மொழுகுன மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே செங்குட்டு வேலவன் முருகனுடைய ஆலயம் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்க, அந்த கோயிலேருந்து தள்ளி போனீங்கன்னா மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ 4 குடும்பம், அதாவது 4 பேரும் குடும்பத்தில் உள்ள 4 பேரும் ஒரே ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம். குடும்பமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக அந்த கோயில் விளங்குது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில், அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் விநாயகர் மற்றும் செங்குட்டு வேலவர், அதாவது அப்பா அம்மா சிவன் பார்வதி, மகன் முருகனும் விநாயகரும் ஒட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலை. அந்த கோயிலில் போய் வழிபடுங்க. முடிஞ்சால் அது படிக்கட்டு வழியாக போய் வழிபடுங்க. படிக்கட்டு வழியாக போனீங்க அப்படின்னா அந்த வழியிலேயே பார்த்திங்கன்னா பாம்பு 60 அடி பாம்பு இருக்கும். உங்களுக்கு நாகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கோயிலில் போய் அந்த நாகத்தில் வழிபடலாம். அதே போல் உங்களுக்கு குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அந்த நாகத்தில் போய் நிறைய பேர் வழிபடுறாங்க. அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பல தீர்வுகள் உண்டு. அதே போல் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், ராகு கேதுனுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பாம்பு கிட்ட வழிபட்டு மேலே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர்கிட்ட வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. அந்த கோயில் ஃபுல்லாக எங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு சிலையாகவே செதுக்கி இருக்கும். அந்த மலை ஃபுல்லாக அங்கங்கே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா சரி பண்ணும். இப்போ கன்னிராசி ராகுவினுடைய தசாபுத்தியில் நடப்பதற்கான வாய்ப்புகள் 90%. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வரீங்க. அதாவது இந்த டைம் உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னா காலுக்கடியில் பாம்பு போனால் எந்த பக்கம் திரும்புறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் ஒரு நகரிங்க பார்த்தீங்களா, கடிச்சிடாமையும் பார்த்துக்கணும், அதை மிதிச்சிடாமையும் பார்த்துக்கணும், பயத்துலேயும் இருப்பீங்க பார்த்தீங்களா, எந்த பக்கம்டா போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த பயத்தை உங்களுக்கு கிளப்பிடும். அது கொத்துதோ இல்லையோ உங்களுக்கு பயத்தை கிளப்பிடும். ஸோ அந்த பயமே உங்களுக்கு ரொம்ப பெரிய டென்ஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பயத்தில் தான் நீங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையும் விலக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்கள் சந்தோஷமான மகிழ்ச்சியான காலகட்டங்களாக அமைவதற்கு வரக்கூடிய காலம் உங்களுக்கு உதவும். அதுக்கு இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா போதுமானது. இல்லை சார் நான் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம், வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 நோட் பண்ணிக்கோங்க. கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருக்கு. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசிக்காரில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் சொல்கிறேன். குடும்ப ரீதியான விஷயங்களில் வாக்கில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க, ஷூரிட்டி கொடுக்குறீங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது சண்டையில் பேசிகிட்டு இருக்கும்போது அது தெரியாமல் வார்த்தையை மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சில வார்த்தைகளில் கவனம் தேவை. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா போதும், பல நன்மைகள் காத்திருக்கு.
அதே மாதிரி தொழிலில் முன்னேற்றம் காத்திருக்கு. தொழில் முன்னேற்றம்லாம் நல்லாவே இருக்குங்க. ஒன்றும் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கீங்க. பயந்துக்காமல் செயல்படலாம், பயந்துக்காமல் துணிஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் போதுமானது. சில விஷயங்கள்னால உங்கள் பேரில் கண் திருஷ்டிகள்லாம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அந்த கண் திருஷ்டியிலேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் தத்ரூபமாக சில விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்தால் நன்மை நிச்சயம். வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. தயவு செய்து கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா எடுக்கல அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஒவ்வொருத்தராக தான் வந்து பார்க்க முடியுது, ஒவ்வொருத்தராக தான் பேசுகிறாங்க. பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணி கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.